அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளாவில் மிகவும் புகழ்பெற்ற கோவிலான ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலின் வரலாறை பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரம் தலைநகரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் எப்படி உருவானது, இதை இந்த கோவிலின் சிறப்பு என்ன, இதனுடைய தரிசன நேரம் என்பதையெல்லாம் பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது இந்த கோவிலுடைய சிறப்பு என்னவென்றால் பத்திரகாளி தேவிக்கு என்று ஒதுக்கப்பட்ட கோவில். இந்த கோவிலை 3 தனித்துவமான முறைகளில் வழிபடுவார்கள். மகாலட்சுமி, மகாதேவி மற்றும் பார்வதி அம்மா. மகாலட்சுமி என்றால் அவர் அறிவுக்கு சிறந்தவர்கள். மகா தேவி என்றால் செல்வத்திற்கு சிறந்தவர். பார்வதி தேவி என்றால் அதாவது துர்க்கை, சக்தி வாய்ந்தவர். இப்படி 3 விதங்களில் இந்த கோவிலில் வழிபாடு நடத்தப்படும். இந்த கோவில் எப்படி உருவானது என்றால் அதாவது இளங்கோ அடிகள் எழுதிய சிலப்பதிகார நூலில் உள்ள ஒரு கதாபாத்திரமான கண்ணகி கதையுடன் தொடர்புடையது இந்த கோயில் வரலாறு. அதாவது என்னவென்றால் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகார நூல் கண்ணகி கதை வரலாறு எப்படி என்றால், அதாவது கண்ணகி மிகப்பெரிய செல்வந்தரின் மகனான கோவலனை மணந்து கொண்டாள். ஆனால் அந்த கோவலன் மாதவி என்ற ஒரு நடன மங்கையின் மீது காதல் கொண்டு தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் இழந்தான். கடைசியில் மாதவி அவனிடம் செல்வம் இல்லை என்று தெரிந்தவுடன் அவனை கைவிட்டுவிட்டு பிரிந்துவிட்டாள். கடைசியில் தான் செய்த தவறை உணர்ந்த அந்த கோவலன் கண்ணகியுடன் சேர்ந்தான். கண்ணகியோ அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டாள். பின்னர் தன்னிடம் இருந்த ஒரு கொலுசை கலத்தி, காலில் இருந்த கொலுசை கலந்து கொடுத்து மதுரைக்கு சென்று அதை விற்று வரும்படி கூறினாள் கண்ணகி. எதற்கென்றால் அதாவது இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் திருப்பி எடுக்க வேண்டும் என்பதற்காக. உடனே கோவலனும் அந்த கொலுசை வாங்கி மதுரைக்கு சென்று மதுரையில் உள்ள மன்னரை பார்க்க போயிருந்தால் அவரிடம் தன்னிடம் தான் கொண்டு போன கொலுசை காட்டி அதற்கு உரிய பணத்தை கேட்டார். அதே நேரத்தில் அந்த மதுரையில் ஏற்கனவே அதே போன்று ஒரு கொலுசு காணாமல் போயிருக்கிறது. இதை பார்த்த அந்த மன்னரோ அந்த கொலுசை இந்த கோவலன் தான் திருடி வைத்திருக்கிறான், திருடி நம்மிடம் மீண்டும் கொண்டு அதை விற்பதற்காக வந்திருக்கான் என்று நினைத்து அவரை உடனே எந்த விசாரணையும் செய்யாமல் தூக்கிலிட்டு விட்டார்கள். இதை அறிந்த கண்ணகி மிகுந்த கோபத்துடன் மதுரை மன்னரிடம் சண்டையிட்டாள். தன்னிடம் இருந்த கொலுசை உடைத்து அந்த கொலுசில் இருக்கும் மாணிக்க கற்களை மன்னரிடம் காட்டி, இந்த மாணிக்க கற்கள் உங்களுடைய கொலுசில் இருக்கும் மாணிக்க கற்களும் வெவ்வேறு, தன்னுடைய கொலுசில் இருக்கிறது மாணிக்க கற்கள் என்று நிரூபித்தாள் மன்னரிடம். மன்னரோ தான் செய்த தவறு என்பதை உணர்ந்தார். ஆனாலும் கண்ணகி தன்னுடைய சாபத்தால் மதுரையை செபித்தாள். மதுரை இந்த நகரமே கொழுந்துவிட்டு எரிந்தது. இது ஒரு பக்கம் இந்த கதை. பின்னர் இந்த கோபத்திற்கு பிறகு கண்ணகி அங்கிருந்து புறப்பட்டு கொடுங்கலூர் என்னும் ஒரு இடத்தில் ஆற்றங்கரையில் அடைந்தாள். அந்த ஆற்றை கடக்க வேண்டும். அதற்கு யாரிடமாவது உதவி வேண்டும். யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் நினைத்திருக்கும் போது அங்கு ஒரு முதியவர் வந்தார். அந்த முதியவரிடம் உதவி கேட்டார். ஐயா, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள், இந்த ஆற்றை நான் கடக்க வேண்டும். இதை கேட்கும் போதே அந்த கண்ணகியின் ஒரு தெய்வீக சக்தியால் சக்தி இருப்பதை கண்ட அந்த முதியவர் அவருக்கு உதவி செய்தார். எப்படி என்றால், தன்னுடைய வீட்டில் இன்று தங்கிக்கொள், பின்னர் நாளை விடிந்தவுடன் என்னுடைய ஊர் மக்களை எல்லாம் உதவியுடன் நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினார் அந்த பெரியவர். அவ்வாறு தன் வீட்டிற்கு அழைத்து சென்று தூக்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று நடு
ராத்திரி இரவில் அந்த கண்ணகி அங்கிருந்து காணாமல் போனார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன நடந்தது? கண்ணகி எங்கே? நம்மிடம் உதவி கேட்ட அந்த பெண் எங்கே என்று ஆச்சரியத்துடன், அதாவது மிகுந்த பயத்துடன் இருந்தார். அன்று இரவே அவருடைய கனவில் வந்து, நான் அங்கிருந்து மறைந்து விட்டேன். நான் தான் கண்ணகியின் மறு உருவமான தேவி, ஆற்றுக்கால் தேவி என்று அந்த முதியவரின் கனவில் வந்து கூறியதோடு மட்டுமல்லாமல், எனக்கு ஒரு கோவில் கட்டுங்கள் என்று முதியவருடன் கூறிவிட்டு அவர் மறைந்து விட்டார். அந்த இடம் ஆற்றுக்கால் பகுதியில் இருக்கிறது. கொடுங்கலூர் என்னும் இடத்தில் கிள்ளி என்ற ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. அதனால் அன்று முதல் அங்கு ஒரு கோயிலை கட்ட ஆரம்பித்தார் அந்த முதியவர். அந்த கோயிலுக்கு ஆற்றுக்கால் தேவி என்று பெயர் வைத்தார். இதுதான் இந்த கோவிலின் உண்மையான வரலாறு என்று பல சாஸ்திரங்கள், பல நூல் ஏடுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலில் நாம் எப்போது வழிபட வேண்டும் என்றால், காலை 4:30 மணிக்கு 4:30 மணிக்கு நடை திறந்து மதியானம் 12:30 வரைக்கும் ஓப்பன்ல தான் வச்சிருப்பாங்க. அதே போல் மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை இரவு ஓப்பனில் இருக்கும் மக்களுக்காக, பக்தர்களுக்காக. நாம் எப்போது வேண்டுமானாலும் போய் தரிசிக்கலாம். இந்த கோவிலில் நாம் முக்கியமான சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு வருடமும் மார்ச், பிப்ரவரி மாதங்களில் வரும் ஒரு கோவில் விழா கொண்டாடப்படும். இதில் முக்கியமாக பொங்கல் வைப்பார்கள். இந்த அம்மாவுக்கு, இந்த ஆற்றுக்கால் அம்மாவுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பு. ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 25 30 லட்சம் பக்தர்கள் இங்கு வந்து ஒரே இடத்தில் கூடி இந்த ஆற்றுக்கால் அம்மைக்கு நம்பி ஆற்றுக்கால் அம்மைக்கு பொங்கல் வைத்து வழிபடுவார்கள், தங்களுடைய கோரிக்கைகளை கூறி. இவை அனைத்துமே அந்த ஆற்றுக்கால் அம்மா நிறைவேற்றி கொடுக்கிறாள் பல வருடங்களாக. இது பல வருடங்களாக நடந்து கொண்டு வரும் ஒரு உண்மையான கதை. நாம் எந்த ஒரு கோரிக்கையை வைத்து நாம் வழிபட்டாலும் அது குறுகிய காலத்திலேயே அந்த காரியம் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த கோவிலில். அதன்படி பக்தர்கள் அனைவரும் இங்கு வந்து தன்னுடைய நேர்த்திக்கடனை தவறாமல் செலுத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு வருடமும். இதுதான் இந்த ஆற்றுக்கால் அம்மையின் ஒரு வரலாறு. இந்த பதிவு, அதாவது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை அனுப்புறேன். இந்த கோவிலுக்கு எப்படி போக வேண்டும், எந்த நேரத்தில் போக வேண்டும், அதனுடைய பஸ் வசதி இருக்கிறதா, தங்கு வசதி இருக்கிறதா, அதையெல்லாம் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. சரி, வேணுமா அவங்க வந்து ரிப்ளை. நன்றி இந்த வீடியோ பார்த்ததற்கு. மேலும் ஒரு நல்ல ஒரு தகவலுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.